ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கொத்து. அதுக்கு தேவையான பொருட்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கு, நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக புளியை ஊற வச்சிடுங்க. வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகை போட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பை அதில் போட்டுடுங்க. கடலைப்பருப்பை பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் அது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா அதையும் கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த வெங்காயத்தை வேக வைக்கணும். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி சுண்டினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க புளியை அதில் கரைச்சி ஊற்றிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை மசிச்சு அதோட சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியை அதோட சேர்த்து கொதிக்க விடுங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா ஒத்தாப்பில் கொதித்து வரும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம 1 ஸ்பூன் கொஸ்து பொடியை அதில் போடுங்க. கொஸ்து பொடி செய்யறதுக்கு 2 பங்கு தனியானா, 1 பங்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் மிளகா நல்லா வெறும் வாணலியில் வறுத்துட்டு அதை நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும். அந்த பொடியை 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொஸ்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள்.